ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூனிக் சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான ஹரியாலி சிக்கன் கபாப் எப்படி ரொம்ப டேஸ்ட்டாக நம்ம வீட்லேயே செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம நிறைய ஸ்டைலில் செஞ்ச கபாப் சாப்பிட்ருப்போம். ஆனால் இந்த ஸ்டைலில் செஞ்ச இந்த க்ரீன் கலர் கபாப் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். சரி வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நாம் வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கன் லெக் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா கெட்டியாக இருக்க தயிரை நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போது 2 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு குருமிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன டீஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போது காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே இதில் கூட பெப்பர் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் மிளகாத்தூள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ இந்த மசாலாவெல்லாம் நல்லா ஊறட்டும். அடுத்ததாக நம்ம இன்னொரு மசாலாவை ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, புதினா தழை, ஒரு 5-6 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட மெயின் காரமே பச்சை மிளகா தான். அதனால் உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது இது கூடவே நீங்கள் ஒரு கைப்பிடி முந்திரி, ஒரு 5-6 பாதாம், ஒரு பெரிய வெங்காயம் நல்லா வணக்கி எடுத்தது. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த ஸ்டெப் வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் இது சேர்த்து செய்யும்போது இதோட டேஸ்ட் இன்னும் ரிச்சாக சூப்பராக இருக்கும். அதனால இதை நம்ம சேர்த்துக்கிறோம். இது உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இது கூடவே நீங்கள் சுவைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மணி நேரத்துக்கு இந்த மசாலா நல்லா ஊறுற மாதிரி வச்சுருங்க. இப்போ இந்த மசாலா நல்லா ஊறிடுச்சு. அடுத்ததாக நம்ம அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் இதில் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் போட்டு பண்ணும்போது இதோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்காக நம்ம ரொம்ப அதிகமாக போட தேவையில்லை. ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே போதும். இது நல்லா கொஞ்சம் மெல்ட் ஆகி வரட்டும். இப்போ நாம் மசாலாவில் நல்லா ஊறி இருக்கக்கூடிய இந்த சிக்கன் லெக் பீஸை ஒவ்வொன்றா இது கூட சேர்த்துக்கலாம். இது வீட்டில் ஓவன் இருக்கிறவங்க ஓவன்லேயும் செஞ்சுக்கலாம். ரொம்பவே சூப்பராக பர்ஃபெக்டாக வரும். ஓவன் இல்லாதவங்க இந்த மாதிரி கடாய் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டவ்லேயே செஞ்சுக்கலாம். இதுவும் ரொம்பவே சூப்பராக வரும். ஓவன் இல்லாதவங்களுக்காக தான் நான் இந்த மாதிரி கடாயில் செஞ்சு காமிக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே சூப்பராக வரும். இப்போ நம்ம இந்த அளவுக்கு இதில் நம்ம சிக்கனை சேர்த்தாச்சு. இதை எடுத்த உடனே ஹை ஃப்ளேமில் வைக்காமல் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு இதை நம்ம வேக வைக்கலாம்.
இப்போ இது லேசாக வெந்துட்டுருக்கு. இப்போ இதை லேசாக நம்ம நகர்த்தி விட்டுட்டு இது கூட மறுபடியும் 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்து இதை நம்ம ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். இப்போ இது நல்லா வேகட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இதை திருப்பி போட்டுடலாம். இப்போ எல்லா பீஸையும் இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம திருப்பி போட்டுடலாம். இதே மாதிரியே 2 பக்கமும் கொஞ்சம் கொஞ்சமாக இதை திருப்பி போட்டு இந்த மாதிரி வேக வச்சு நம்ம நல்லா ட்ரை ஆனது இதை நம்ம எடுக்கலாம். இப்போ அதுக்கு மேலே நம்ம ஆயிலோ எதுவுமே ஊற்ற கிடையாது. நம்ம ஊற்றின அந்த கொஞ்சம் பட்டரை பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு. இதை மூடி திறக்கும் போதே வாசம் நல்லா கமன்னு வருது. நம்ம சேர்த்துன அந்த எல்லா மசாலாவும் சேர்ந்து வாசம் ஃப்ளேவர் செமையாக இருக்குது. இப்போ இது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். நம்ம 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுருக்கோம். அதனால் எல்லா பக்கமும் நல்லா வெந்து வந்திருக்கு. கலரும் நல்லா க்ரீன் கலராக பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இதோட டேஸ்ட் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே பிடிக்கும். இது எது கூட வேணாலும் நம்ம சைட் டிஷ்ஷாக கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் யூனிக் சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.